வணக்கம். செய்திகளோடு மீண்டும் சந்திக்கின்றோம். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிதியுதவி டிசம்பர் அளவில் இலங்கைக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது ஹம்பகாவில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த மக்கள் சந்திப்புக்கு பின்னர் நேற்று நாள் சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுல முக்கியமாக பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய இலங்கை இப்போது நிதி ஸ்திரத்தன்மையை நிதி நிலைமையை சரியான முறையில் கொண்டு வருவதற்கு எடுக்கக்கூடிய வேலை திட்டம் சார்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அந்த மறுசீரமைப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கின்றது. பாதி அளவு அது நிறைவடைந்திருக்கின்ற சூழ்நிலையிலும் இனி வருகின்ற மிகுதியாக எஞ்சியிருக்கின்ற நாட்கள்ல கிடைக்க வேண்டிய அந்த சிறு தொகை இலங்கைக்கு கிடைத்ததுக்கு பிறகு என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதாகவும் இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்ற கடனை எப்போது மீண்டும் திருப்பி செலுத்துவது சார்ந்தும் அவர் சொல்லியிருக்கின்றார். முக்கியமாக திருப்பி செலுத்தக்கூடிய விஷயம் என்பது 2028 ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை மீண்டும் கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிலைமைக்கு வந்துவிடும். எனவே 2028 ஆண்டுக்கு பிற்பாடும் இலங்கை தன்னுடைய கடன்களை அடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் எதிர்வருகின்ற பொது தேர்தலுக்கு பிற்பாடும் பொருளாதார மீழ்ச்சிக்கான வேலை திட்டங்கள் சார்ந்திருக்கின்ற மூன்றாவது மீளாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வரும். அந்த மீளாய்வு சார்ந்திருக்கிற விஷயங்கள் பேசும். எப்படி இருந்தாலும் 2025 ஆண்டு ஜனவரியினுடைய இறுதி பகுதியிலோ இல்லாவிட்டால் பிப்ரவரி ஆரம்ப பகுதியிலும் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதி உதவி என்பது முற்றாக கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட தன்னை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காக பலர் முயற்சி செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில சில விஷயங்களை சொல்லியிருப்பார். நீங்கள் அறிந்த விஷயம், தலைவராக அவர் வாக்குமூலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த வாக்கை நிராகரிக்குமாறு சொல்லி, அதாவது அதை வலுவிலக்க செய்வதற்காக நீதிமன்றத்தில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள். எனவே இது தொடர்பாக அவர் சொன்ன விஷயங்கள்ல பதவிகளுக்காக அரசியல் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்பது தனக்கு கடந்த ஜனவரி மாதத்துக்கு பிற்பாடுதான் தெரியும் என்பதாகவும், கிளிநொச்சியில தன்னுடைய கட்சியை நிலைகுலைய வைப்பதற்காக இல்லாவிட்டால் கட்சியில இருக்கின்ற பலத்தை உடைப்பதற்காக கட்சிக்குள் இருக்கின்ற பல பேரை முயற்சித்து வருவதாகவும், ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சுயேட்சை குழுவை களமிறக்கி தங்களுடைய கட்சியை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கைகள்ல மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழரசு கட்சியுடைய தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு கட்சியினுடைய தலைவராக சில காலம் அவர் செயல்படுறதுக்கு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய இழுபறிகளாகவும் மிகப்பெரிய கருத்து மோதல்களையும் உண்டாக்கி, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாடாளுமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிற அளவுக்கு மோசமான நிலை என்பது ஏற்பட்டது. எனவே இந்த சூழ்நிலை என்பது இலங்கையில முக்கியமாக தமிழரசு கட்சிக்கு கிடைக்க வேண்டிய ஆசனத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எவ்வாறாக இருந்தாலும் இந்த கட்சியில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் என்பது அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது முக்கியமான ஒரு விடயம். பாராபட்ச மற்றும் தேவையில்லாத செல்வாக்குகள் இல்லாமல் தங்களால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை தற்போது இலங்கையில் உருவாகி இருப்பதாக பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சட்டம் என்பது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதை அத்தனை பேருக்கு பொதுவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதாகவும், தற்போது உருவாகி இருக்கின்ற அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு முக்கியமாக போலீஸ் அதிகாரிகளுக்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த விதமான தலையீடுகளும் இல்லாமல் பாராபட்சம் இல்லாமல் செயற்படுவதற்கு வாய்ப்பு தற்போது அரசாங்கத்தில் உருவாகி இருப்பதாகவும், சென்ற அரசாங்கங்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு பிற்பாடு சில வன்முறை செயற்பாடுகள் ஆங்காங்கே நடைபெறும். ஆனால் இந்த தெரிவுக்கு பிறகு புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு பிற்பாடு அப்படியான செயற்பாடுகள் எங்கும் இடம்பெறவில்லை என்பதாக அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். இதுல மிக முக்கியமாக இவர் எங்கு இந்த விடயத்தை சொன்னார்னா, யாழ்ப்பாணம் சுன்னாக போலீஸ் நிலையத்துடைய திறப்பு நிகழ்வின் போது கலந்து கொண்டுதான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சுன்னாகத்துல அதே நாள் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நாள் அங்கு வந்திருக்கின்ற அந்த வீதியில் பயணம் செய்திருக்கின்ற ஒரு கணவனும் மனைவியும் தாக்கப்பட்ட சம்பவம் சிவில் உடையில் வந்த போலீசாரினால் இடம்பெற்றிருந்தது. இப்போது அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சம்பவங்களும் இலங்கையில நடந்திருக்கிறது. எனவே இலங்கையில சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதா இருக்கா இல்லையா என்பதை இன்னும் பரிசோதிக்க வேண்டிய தேவை போலீசாருக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்து வருவதாக மக்களுடைய கருத்து நிலவி வருகின்றது.
தமது அரசாங்கம் உலங்கு வானூர்தியை பயன்படுத்த போவதில்லை என்று தான் கூறவில்லை. தேவை ஏற்படுகின்ற தருணத்தில் அதை பயன்படுத்துவோம் என்பதாகவும் எதிர்கட்சியில இருந்த பல பேர் வெள்ளம் மற்றும் சுனாமி ஏற்பட்ட அந்த காலப்பகுதியில் உலங்கு வானூர்திகளில் பயணம் செய்தார்கள் என்று சில விஷயங்களை விஜித ஹேரத் அவர்கள், வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் ஊடகம் ஒன்றுக்கு. அவர் குறிப்பிட்ட விடயங்களை அவதானிக்கின்ற நேரம் கடந்த கால அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதிகள், ஆலோசகர் எல்லோரும் இலங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலப்பகுதியில் பாதுகாப்பு பிரதிநிதிகள் கூட இந்த உலங்கு வானூர்திகளில் பயணம் செய்திருந்ததாகவும் தனித்தனி உலங்கு வானூர்திகளில் பயணம் செய்திருந்ததாகவும் தமது அரசாங்கத்தில் இருக்கின்ற எவரும் அப்படி செய்யவில்லை என்று சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சென்ற அரசாங்கம் செய்திருக்கின்ற ஊழல் சார்ந்து இல்லாவிட்டால் இப்படியான செயற்பாடுகள் சார்ந்து பகிரங்கமாக சொல்லி வருகின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் சரியான ஆதாரபூர்வம் என்பது பல விடயங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பது மக்கள் மத்தியில் ஆங்காங்கே விசனங்களையும் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதே சூழ்நிலையிலும் பொது தேர்தல் சார்ந்த மக்களுடைய எண்ணப்பாடுகள்ல அதிகமான ஆதரவு தற்போதைய அரசாங்கத்துக்கும் இருந்து வருகின்றது என்பதையும் அறிய முடிகின்றது. உரிமையாளர்கள் இல்லாமல் இலங்கையில கைப்பற்றப்பட்ட 18 வாகனங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த வாகனம் தொடர்பாக பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பல இடங்களில் வாகனங்கள் என்பது கைப்பற்றப்பட்டதும் இதன் மூலமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் இந்த வாகனங்களுக்கு உரிமையாளர்கள் இல்லை, உரிமையாளர்களுடைய பெயரே இல்லை என்பதாக தற்போது தாங்கள் அறிய வந்திருப்பதாகவும் மேலதிக விசாரணை என்பது வருகின்ற நாட்களில் இடம்பெறும். அதிலும் எதிர்காலத்தை பொறுத்தவரையில் இன்னும் சில தரப்புகளை பயன்படுத்தி இந்த விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படுவதாகவும் நிகால் தல்துவா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இலங்கையில புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த வாகனம் என்பது நிறைய இடங்கள்ல அனாமத்தான வாகனங்கள் என்பது கைப்பற்றப்பட்டிருந்தது. அதி உச்ச சலுகைகள் இருக்கின்ற அதே போல அதி உச்ச செலவு மிக்க வாகனங்கள் என்பது சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சிலர் மீது வழக்கு கூட தொடரப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில இந்த 18 பேர் தொடர்பான 18 வாகனங்கள் தொடர்பான விசாரணைகள் என்பது இலங்கையில முன்னெடுக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த விசாரணை என்பது விசாரணை மட்டத்திலே நின்று விடாமல் உரிய நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சரியான முறையில் அவர்கள்ட்ட ஊழல் செய்த பணத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் நாட்டுக்கு என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. தொடர்ந்தும் இது பற்றி இருக்கின்ற கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் மற்றும் ஒரு காணொலி கொண்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.